சல்வார் பேண்ட் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம அதுக்கு ஒரு படம் வரைவோம். நம்ம ஒரு படம் வரைஞ்சிருக்கோம். சாதா பேண்ட் இது தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி வேணும்னா 2 மீட்டர் துணி வேணும். 2 மீட்டர் துணி வேணும். துணிக்கு விட்டு வந்து 42 இன்ச்சஸில் இருக்கும். குறைஞ்ச வீதி உள்ளது 36 இன்ச்சு வீதி உள்ளது எல்லாருக்கும் தச்சிட முடியாது. ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே 42 இன்ச்சஸ் வரும். இப்போ இதுக்கு என்னெல்லாம் அளவு வேணும் பாருங்கள். அளவு வந்து ஹிப் அளவு நமக்கு வேணும். ஹிப் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு வேற வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. ஹிப் வந்து நம்ம இப்போ தைக்கிறது வந்து மீடியம் சைஸு. ஹிப் வந்து 36 இன்ச் இருக்கும். ஹைட் வேணும். ஹைட் வந்து 40 இன்ச்சஸ். இப்போ இதுல இருந்து இது வரை நமக்கு ஹைட்டு 40 இன்ச்சஸ். என்ன இது இடுப்பளவு. இடுப்பளவு எவ்வளோ வைக்கணும்னா இடுப்பு கூடால 4 இன்ச்சு கூட்டி வைப்பாங்க, 40 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் கால் சுற்றளவு இது மினிமம் 6 இன்ச்சு வச்சுக்கணும். மினிமம் 6 இன்ச்சு கால் சுற்றளவு. இது வந்து ரைஸ்ன்னு சொல்லுவோம், RISC ரைஸ். இது எவ்வளோன்னா ஹிப் பை 3 + 2 இன்ச்சஸ். ஹிப் நம்மளுக்கு 36 பை 3 + 2 12 2 14 இன்ச். அப்போ இது வந்து 14 இன்ச். இங்கிருந்து இது வரை 14 இன்ச். கால் வீதி 6 இன்ச்சு ஒரு சைடுக்கு. கால் சுற்றளவு வந்து இண்டு 2 12 இன்ச்சு வரும் மொத்தத்தில். ஒரு சைடுக்கு 6 இன்ச். இடுப்பு 40 இன்ச். எனவே நமக்கு இந்த தை தொட அளவு வேணும். இது எவ்வளவு வைக்கலாம்னா ஹிப் பை 3 + 4 இன்ச்சஸ். அப்போ 12 + 4 16 இன்ச். இது வந்து 16 இன்ச் வைக்கலாம். இவ்வளோ அந்த அளவு. ஒருத்தருக்கு அளவு எடுத்தால் ஸ்கெட்ச் வரைஞ்சி அதில் வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு நம்ம வெட்ட ஆரம்பிக்கலாம். இல்லை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு வெட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வெட்டுவோம். இன்னைக்கு பார்க்குறதுல இந்த பேண்ட் முடியாது. இதோடைய கண்டினியூட்டி வந்து அடுத்த இதில் தான் முடியும். இன்னைக்கு வந்து முதல்ல எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம 2 மீட்டர் துணி எடுத்தாச்சு. 2 மீட்டர் துணி வந்து இதுதான் லெங்த் வைஸு. கிரெயின் இது வந்து துணியினுடைய கிரெயின் லைன் சொல்லுவோம். GRAI கிரெயின் லைன் சொல்லுவோம். கிரெயின்னா இப்படி இருக்கும் நேராட்டு. இது வந்து கிராஸ், துணிக்கு கிராஸ். இது வந்து பயஸ். இப்படி போட்டோம்னா இது பயஸ், இது கிராஸ். அப்போ நமக்கு 2 மீட்டர் துணி இப்படி லெங்த் வைஸில் எடுத்திருக்கோம். இதை நமக்கு முதல்ல பேப்பரில் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு துணியில் கட் பண்ணுறத பற்றி சொல்லித்தருவேன். முதல்ல 2 மீட்டர் துணி இதை இப்படி 2ஆக மடிக்கணும். இப்படி 2ஆக மடிக்கணும், லெங்த் வைஸில் மடிக்கணும். அப்புறமா இதை இப்படி மடிக்கணும். ரெண்டாக மடிச்சாச்சு. இப்போ இங்கே ஃபோல்டிங் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் ஃபோல்டிங் இருக்குது. ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பேப்பரில் மார்க் பண்ணியாச்சுன்னா ஃபோல்டிங்னு அர்த்தம். ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நமக்கு வந்து மேலே மார்ஜின் காண்டி 1/2 இன்ச்சு மார்ஜின் விடுவோம். 1/2 இன்ச்சு மார்ஜின் விட்டாச்சு. நம்ம இந்த பேண்ட்டில் பார்த்தோம் அளவுலாம். இந்த பெல்ட்டோடைய ஹைட் எவ்வளோ வைப்போம்னா 7 இன்ச்சு வைப்போம். பெல்ட்டோட ஹைட் மொத்தம் ரைஸ் வந்து 14 இன்ச்சு, அதில் பெல்ட் வந்து 7 இன்ச்சு வைப்போம். இப்போ நம்ம வெட்ட போகிறது என்னன்னா இந்த கீழே உள்ள பார்ட்டு தான் வெட்டுறோம் முதல்ல.
எப்பவுமே பார்க்கவங்களுக்கு எந்த துணி வெளியே தெரியுதோ அதை தான் முதல்ல வெட்டணும். உள்ள தெரியாத துணியெல்லாம், வெளியே தெரியாத துணியெல்லாம் கடைசியில் தான் வெட்டணும். ஏன்னா அதில் துணி குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஜாயிண்ட் போட்டு அதை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து ஜாயிண்ட் போட்டால் வெளியே தெரியும். அதனால இது வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கணும். அதனால நம்ம முதல்ல இந்த பார்ட்டை வெட்டி எடுக்கணும். இந்த பார்ட்டுக்கு இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு மார்ஜினுக்கு விட்டுட்டோம். விட்டுட்டு டேப்பில் 7 இன்ச்சு, இந்த மாதிரி 7 இன்ச்சில் இங்கே இப்படி வைக்கணும். இங்கேருந்து வச்சுட்டு 40 இன்ச்சில் நமக்கு மார்க் பண்ணுறோம். இல்லாட்டி 40 - 7 33 அப்படியும் வச்சுக்கலாம். இல்லாட்டா 7 இன்ச்சு அதில் பிடிச்சிக்கலாம். 7 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இது 7 இன்ச்சு இதில் வச்சு நம்ம பிடிக்கும்போது தப்பு வராது. இல்லைன்னா கால்குலேஷனில் மிஸ்டேக் வரும். 40ல் 7 குறைக்கணும் அப்படின் போது நம்ம 33 34ன்னு எது மாற்றி வச்சுக்குவோம். அதனால 7லேயே பிடிச்சா நல்லது. 7 பிடிச்சிட்டு 40ல் நமக்கு இங்கே இப்படி வச்சுக்கலாம். அப்போ 40ல் ஒரு லைன் போட்டுரும். அடுத்தது ரைஸ் நமக்கு இங்கேருந்து 14, அதில் 7 இங்கே இருக்குது. பாக்கி 7 வச்சுக்கணும் 14ல். அப்போ இங்கேயும் 7ல் நம்ம பிடிச்சிக்கணும். 7ல் நம்ம டேப்பை பிடிச்சிக்கிட்டு இந்த ரெடி மார்க்கில் பிடிச்சிட்டு 14ல் நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து 7 பிடிச்சிட்டு இதில் 14ல் இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். ஏன்னா கால் வீதி ஒரு சைடுக்கு 6 இன்ச். அப்போ இங்கேருந்து 6 இன்ச் அளந்து இதில் மார்க் பண்ணுறோம். அடுத்தது இது தை 16 இன்ச். இங்கேருந்து 16 இன்ச்சு எடுத்து இங்கேருந்து மார்க் பண்ணுறோம். 16 இன்ச். இது 6 இன்ச்சு. இந்த ஹைட் வந்து 40 - 7 33 ஹைட் மார்க் பண்ணாச்சு. இப்போ இனிமேல் இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டுறது எல்லாமே ரெடி மெஷர்மெண்ட் தான் வரைவோம். அதுக்கப்புறம் மார்ஜின் விட்டு வெட்டிக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணால் தப்பு வராது. மார்ஜினோட சேர்த்து பண்ணும்போது தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த கீழே வந்து இந்த காலில் கீழே நம்ம மடக்கி தைப்போம். மடக்கி தைக்கிறதுக்கு இங்கே இடம் இருந்துச்சுன்னா, துணி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஒரு 4 இன்ச்சு விட்டுக்கலாம். 4 இன்ச்சு விட்டு நம்ம அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். வெட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இதை நம்ம மடக்கி வச்சு தைப்போம். அது தைக்கும் போது சொல்லித்தாரு. என்ன இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்ஜின் கீழே கால் மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இங்கேருந்து கால் வீதி வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கலாம். ஏன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நாளைக்கு பெருசு பண்ணணும்னா பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இங்கே வைக்கிறோம். இல்லாட்டா அது தேவையில்லை. பெருசு பண்ணுறதுக்காண்டி தான் அது இங்கே வைக்கிறோம். இங்கே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு போதும் மார்ஜின். இங்கே பாக்கி எல்லா இடமும் 1/2 இன்ச்சு போதும். அப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு இங்கே மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இங்கேயும் 1/2 இன்ச், மேலேயும் 1/2 இன்ச். மேலே ஏற்கனவே 1/2 இன்ச் தான் விட்டு தொடங்கணும். 1/2 இன்ச் இதை நமக்கு வெட்டி எடுத்துடலாம். இதில் ஒரு கட்டு கொடுத்துக்கலாம். துணியில் இதே மாதிரி தான் வெட்டணும். துணியில் வெட்டுறது 2ஆவது சொல்லி தரல. இப்போ நமக்கு 2 கால் கிடச்சிச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒரு. இதை நமக்கு இது மடக்கி தைக்கணும். தைக்கும்போது அதில் கிளியர் ஆகும். இப்படி தச்சு இது கால் 2 ஆச்சு. ஏன்னா நம்ம இந்த பெல்ட் எடுக்கிறோம். 7 இன்ச்சு வீதி, 40 இன்ச்சு சுற்றளவு. இதில் நமக்கு மீதி துணி கிடச்சிது. இந்த மாதிரி
4 பீஸாக இருந்தது. இதில் மேலே நமக்கு 1 இன்ச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம், கயிறு போட்டு மடக்கி தைக்கிறதுக்கு. இது வந்து கரை பீஸ், அதனால் இதை வந்து 2 மடக்கு மடக்க வேண்டிய அவசியம் இல்லை, 1 மடக்கு மடக்குனாலே போதும். மேக்ஸிமம் மேலே இந்த மாதிரி கயிறு போட்டு இழுக்கிறதோ இல்லை வேறு எதுவும் வைக்கிறது இருந்தால் ரொம்ப கட்டி வரக்கூடாது. கட்டி வந்துன்னா அது வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு கஷ்டமாகும். அதனால் கரை பீஸ் இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு விட்டுக்கலாம், கரை பீஸ் இல்லாட்டி 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம் மார்ஜின். இங்கேருந்து இப்போ நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம் கரை பீஸ்னால. இங்கேருந்து 40 இன்ச்சஸ், அது 4 பீஸ் இருக்குது, அதனால் இங்கேருந்து 10 இன்ச்சஸ், ஏன்னா 4 பீஸ் இருக்குது, 10 இன்ச்சஸில் ஒரு நமக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கேருந்து விட்த்து எவ்வளவு 7 இன்ச்சு, இங்கேருந்து 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம், இதுலேருந்து 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். என்ன அதுக்கு மார்ஜின் கொடுத்துக்கலாம் 6 இன்ச். இங்கே 3/4 இன்ச்சு மார்ஜின் கொடுப்போம், இந்த சைடு மட்டும் 3/4 இன்ச்சு மார்ஜின் கொடுப்போம், இதெல்லாம் 6 இன்ச் போடும். இது வந்து 1/2 இன்ச்சு மார்ஜின். இது நம்ம வெட்டிடலாம். இப்போ நமக்கு தைக்கிறதுக்கு பாருங்க, இது இப்படி வரும். இங்கே 2 பெல்ட் இருக்குது, பெல்ட் நமக்கு இப்படி வரும். இதில் சுருக்கு வரும், சுருக்கு வச்சு தைச்சாச்சுன்னா நமக்கு இது செட் ஆகும். இவ்வளோ தான் பேண்ட், இப்படி தான் வெட்டணும். இந்த பேண்ட்டு வெட்டியாச்சு நம்ம நல்லா வருமா அப்படின்னு கேட்டால் இது வந்து அவ்வளோவாட்டு நல்லா இருக்காது. நீங்கள் ரெடிமேட் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், மேலே ஒரு பீஸ் இருக்கும், இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ், மொத்தம் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கால் அசைக்கும் போது, கால் எல்லாம் கீழே உட்காரும்போது கால் எப்படியுமே இப்படி மடங்கும், நம்ம மடக்கி தான் உட்காரணும், இப்படி மடங்கும். அப்போ நடுவில் இருந்து இந்த இடத்துல என்ன செய்கிறோம், கிழிஞ்சிரும், டக்குன்னு கிழிஞ்சிரும். அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, கிழியாமல் இருக்கணும்னா நமக்கு அதில் ஒன்று ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும், சரி, இப்போ இது கிழியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு 4 இன்ச்சு வீதி, 4 இன்ச்சு உயரம், இதுக்கு ஒரு பீஸை கட் பண்ணுவோம், ஸ்கொயர் ஆட்டு கட் பண்ணி இதை நமக்கு இப்படி 2ஆக மடித்து இதுக்கு இதில் வச்சு தைப்போம், இதில் வச்சு தைப்போம். அப்புறமா இந்த பீஸை இது இப்போ இப்படி இருக்கும், இது இங்கேருந்து இப்படி தைச்சி இதில் போட்டுடலாம். அப்போ இடையில இந்த பீஸ் வந்துடும். இந்த மாதிரி தைச்சாச்சுன்னா நமக்கு கால் அசைக்கும் போது ஒரு பிரச்சனையே வராது, பேண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து கெசட்.